என்னது? பால் இல்லாம நம்ம பால் காப்பி போடலாமா? வாங்க நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரை பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். இதோ சட்டி எடுத்தாச்சு. சட்டிக்குள்ள காப்பி தூள் இருக்கு. அப்புறம் இதோ பால் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சாரி, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பால் தான் ஊற்றிருக்கணும், அதுக்குள்ளே தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், போட்டாச்சு. இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல பார்த்த மாதிரி பிஸ்கட்டை போட்டாச்சு. இப்போ பால் பொங்கி காப்பி வருதா நம்ம வெயிட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பால் போட்டாச்சு, தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ தூள் போட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், தூள் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து காப்பி வருதா நம்ம வெயிட் பண்ணலாம். காப்பி எக்ஸ்பெரிமெண்ட், காப்பி போட்டுருங்க. பால் நான் ஊற்றிருக்கனால அதான் பால், அது எப்படி பொங்குது மட்டும் பாரு. பாலா இருந்தா பொங்கும், பச்சை தண்ணி அப்படி பொங்கும். இல்ல என்னல பண்றீங்க? காப்பி போடுதம்மா, பால் பொங்கவே மாட்டேக்கு. போடுறியா? பாலே இல்ல, எங்க இருக்கல காப்பி போடுற? ஆமா, டிவில மில்க் பிக்கிஸ் பிஸ்கட் போட்டோன்னே பால் பொங்குச்சுமா, அதான் நானும் போட்டேன். நாதாரி 7 வயசாவது பிஸ்கட் வச்சு காப்பி போட்டுட்டு இருக்கு. நல்லா வச்சு ஊர்ல கூட போட முடியாது. போடா. ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயிலியர். பிஸ்கட் போச்சே.